ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அது தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து மிக்சியில் விட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததா பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சோம்பு தூள் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அந்த சோம்பு தூள் எண்ணெயில் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக உப்பு போட்டதால கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வடைச்சட்டியை ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. அந்த ஹீட்லேயே அந்த உருளைக்கிழங்கு வேகணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.